வணக்கம், வெல்கம் டு உரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து சுஹைப் இலியாசி அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறேன். இவர் யாருன்னா, இவர் 1998 இருந்து 2005 வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக ஒரு டிவி தொடர், அதாவது அதில் வந்து ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்காரு. அந்த ப்ரோக்ராம் வந்து நாடு முழுதும் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய அந்த ப்ரோக்ராமு. அதுதான் வந்து இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு. இது வந்து கிரிமினல்ஸை வந்து அடையாளம் காட்டி கொடுத்து அதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 135 கிரிமினல்ஸை வந்து போலீஸ் வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு டிவி, அந்த டிவி மூலமாக அந்த கிரிமினல்களை வந்து காட்டி கொடுத்து பின்னாடி போலீஸ் வந்து அந்த நிறைய கேஸுகள் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே, ஒரு 15 எபிசோடுகள் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த கிரிமினல்ஸை வந்து பிடிச்சிருவாங்க. அப்படி ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு ப்ரோக்ராம். இது எங்கேன்னா, இது எந்த சேனல்னா, இது வந்து ஜீ டிவியில், இது நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ இவருடைய மனைவியான அஞ்சு இலியாசி, இவங்கள வந்து இவரே வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அதாவது 2000 அவங்க வந்து இறந்தாங்க. அதுக்கு காரணமானவர் இவர் தான் அப்படிங்கிறது அவருடைய அந்த ப்ரோக்ராம் ஒளிபரப்பு ஆகிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தலைப்புச் செய்தியாக வந்து அதன் மூலமாக அவரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி, இந்த கேஸ் வந்து ஒரு 18 வருடம் இது வந்து அவரை விடுவிக்கிறதும் திருப்பி அவரை வந்து கைது செய்கிறதுமோ இப்படியா இருந்து ஒரு வழியாக, அதாவது 2017 அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு, அது வந்து இந்த செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அப்படி கொடுக்கப்பட்டு, அதை மேலே ஹைகோர்ட் வந்து 2018 இவர் வந்து இந்த கேஸ்லேருந்து இவரை விடுவிக்க செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசப்பட்ட ஒரு நபர்னா இந்த சுஹைப் இலியாசி. அவரை பற்றி நம்ம பார்ப்போம். இவர் வந்து 1966 பிறந்தார். இவருடைய தந்தை யாருன்னா, இவர் வந்து ஜமீம் இலியாசி. இவர் ஒரு ஆல் இண்டியா ஜமீம் இலியாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதில் மெம்பராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் உமாம் இலியாசி அப்படிங்கிறது இவருடைய ஒரு சகோதரர். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் அதில் வந்து அவங்களோட இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் சீஃப் மோகன் பகவத்தன் அவருக்கும் இவர் வந்து நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவர் சுஹைப் இலியாசி வந்து இவர் ஒரு யூனிவர்சிட்டியில் அதாவது ஒரு ஆராய்ச்சிக்காக அவர் வந்து ஒரு இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் அவர் வந்து சேர்ந்தார். அந்த சமயம் அவங்க அஞ்சு இலியாசி அவர் வந்து சந்தித்தார். அவங்களும் அதே ரிசர்ச்காக அங்கே அதாவது மாஸ் கம்யூனிகேஷனுக்காக அவங்க வந்து அது ஒரு ரிசர்ச்சுக்கு வந்தவங்க. 2 பேருக்கும் காதல் வயப்பட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அந்த லவ் வந்து 2 குடும்பமும் வந்து ஏற்றுக்கலை. நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க வந்து கருத்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து லண்டன் போயிட்டு அங்கே அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி அவங்க வந்து 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அதாவது 1993 இவங்க அந்த லண்டனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேயே அவங்க வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து இவங்க அஞ்சு இலியாசி வந்து இந்தியா வந்திருக்காங்க. இந்தியாவில் அவங்க அண்ணன் சகோதரன் பிரசாந்த்னர் அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்குள்ள ஏதோ சில கருத்து வேறுபாடு இருக்கிறதாகவும் அவரோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்க சகோதரியோட சேர்ந்து லண்டனுக்கே போயிருக்காங்க. அந்த சமயம் மறுபடியும் சுஹைப் இலியாசி அவங்களுடைய பேசி கன்வின்ஸ் ஆகி ஒரு வழியாக 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு அங்கே இருந்த ஒரு பிரிட்டன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, அதாவது
கிரிமினல் ஸ்டாப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்மளும் இதே மாதிரி இந்தியாவில் போய் நம்ம அப்படி ஒரு ப்ரோக்ராம், அதாவது கிரிமினல்ஸ் வைத்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். வாண்டட் கிரிமினல்ஸ் வாண்டட் அப்படி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து ஒரு 1998 அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும், ஆலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த ப்ரோக்ராம், அதாவது ஜி தொலைக்காட்சியில் அவர் வந்து ஒரு ஹோஸ்டாக இருந்திருக்காரு. அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டது, ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது கிட்டத்தட்ட 52 எபிசோடுகள் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அது ரொம்ப பிரபலமாக ஆச்சுன்னா, அதன் பிறகு தூர்தர்ஷனில் அவர் வந்து அந்த ப்ரோக்ராமை பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டதால் அவர் வந்து அங்கேருந்து தூர்தர்ஷனுக்கு அவர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார். அது அவர் மாறவும் அங்கே வந்து இலியாஸ் த மோஸ்ட் விகிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமுக்கு தலைப்பு கொடுத்து அது வந்து அங்கே வந்து துவங்கினார். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி பார்த்துட்டு இருந்த சேனல் வந்து அதை வந்து அதோட நிறுத்தாமல் வேறு ஒருத்தரை வைத்து அதை வந்து ஹோஸ்டாக போட்டு அந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக இவருக்கு நிறைய அந்த நிழல் உலக அவங்களுடைய அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து நிறைய மிரட்டல்கள் வர துவங்குச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இவர் வந்து அது அப்டேட்டடாக அப்போதைய அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் வந்து புட்டு வைத்துட்டு இருந்தார். ஸோ இதனால் இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வர துவங்குச்சு. நிறைய கொலை மிரட்டல்கள் எல்லாம் வரவும் ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அவர் எந்நேரமும் இவருக்கு வந்து இவருக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கே போனாலும் 2 கான்ஸ்டபிள்ஸ், 2 ஆர்ம்டு கான்ஸ்டபிள்ஸு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதாவது இவங்க 98 வரவும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு 99 ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கினாங்க. அதாவது மயூர் பார்க் அப்படிங்கிற ஒரு ஈஸ்டர்ன் டெல்லியில் அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே ஒரு 6 மாதம் ஒரு அதோட ரெனோவேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடியுது. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு 99 அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பர்த்டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அதாவது 30வது பர்த்டேயே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2000 என்ன ஆகுதுன்னா, ஒரு இரவு, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி இரவு 11:15 பரபரப்பாக அவர் அதாவது சுஹேல் இலியாசி பரபரப்பாக வெளியில் வந்து கான்ஸ்டபிள்ஸை வந்து கூப்பிடுறாரு. சீக்கிரம் ஓடி வாங்க, ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க, இந்த மாதிரி ஹஞ்சு வந்து தன்னை காயப்படுத்திக்கிட்டா, ஸோ ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அருகில் இருக்க ஒரு நர்சிங் ரொம்ப பெரிய கிளினிக் கூட இல்லை. அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு நர்சிங் ஹோம் தான் கிடைச்சிது. ஸோ அதில் அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் போகும் வழியிலேயே அவங்க வந்து உயிரிழந்துட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப என்ன மாதிரி காயம் அப்படின்னா, இது ஒரு கறி வெட்டுற ஒரு இம்போர்ட்டட் கத்தி வந்து அவங்க வயிற்றில், அதாவது கீழ் அப்டமனில் அவங்க வந்து குத்துனதாகவும் 2 காயங்கள் இருக்குது. ஒன்று ஆழமாகவும் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் லேசாகவும் இருக்குது. அது முன்னும் பின்னுமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காயங்களை பற்றி விவரிக்கிறாங்க. அதன் பிறகு இவரை வந்து சுஹேல் இலியாஸை வந்து கைது செய்து சில என்கொயரி நடக்குது. இதுக்கு இவர் தான் காரணமாக இருப்பார் அப்படிங்கிற வகையில் பண்ணுறாங்க. ஆனால் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு, இல்லை இது அவங்களே தான் காயப்படுத்தியிருக்காங்க, ஒரு சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டை நடக்கும்போது அவர் வந்து ஒரு குழந்தை இருக்கிற ரூமில் விளையாடிட்டு இருந்ததாகவும், அந்த சமயத்தில் இவங்க வந்து அவங்கள காயப்படுத்திக்கிட்டதாகவும் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு.
அது பிறகு ஒரு 8 நாள் கழித்து அவரை வந்து விடுவிச்சிடுறாங்க. இது அதன் பிறகு அவர் அந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு அவர் போயிடுறாரு குழந்தையோட. அங்கே போய் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அப்போது இறந்த அஞ்சு இலியாஸோட ஒரு சகோதரியான ரேஷ்மியா வந்து கனடாவிலேருந்து வராங்க. அவங்க வந்து அங்கே ஒரு மாண்டசரி ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. வரவும் அவங்களுக்கு வந்து இந்த தற்கொலையில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 304B படியும் 498A படியும், அதாவது டவுரி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு, இவங்களை வந்து மன உளைச்சலில் ஆக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஒரு 14 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் அவரை வந்து கைது செய்யும்படி ஆகுது. அப்படி இருக்கும்போது, அதாவது 2017 இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. 2வது முறையாக அவங்க சிஸ்டர் கேட்டுக்கிட்டதுபடி பண்ணதில் இது வந்து ஒரு காயம் அதாவது ஆழமாக இருக்குது, இன்னொரு காயம் லேசாக இருக்குது. இதை வந்து அந்த சைடு இருந்து பார்த்தாலும் குத்துனவங்களை அவங்க வசதிக்கு அவங்க பக்கம் இருந்து குத்துன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவரை வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது 2018 இது வந்து ஹைகோர்ட்டுக்கு அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது அதுக்கு வாய்ப்பு இல்லை, 2வது தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சரியாக பண்ணலை, அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே அவங்க வந்து பார்க்காம அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து இந்த கேஸில் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து விடுவிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பின்னணியில் இந்த கேஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் இந்த கேஸ்லேயே அவர் வந்து அவருடைய காலம் வந்து கழிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் குற்றம் எதுவும் நிரூபிக்கும்படி இல்லை, அதுதான் உண்மை. அஞ்சுவுடைய அம்மாவும் சகோதரனும் வந்து இதில் வந்து அஞ்சுவோட தப்பு தான் இருக்கும். ஏன்னா அஞ்சு வந்து நார்மலாக ஒரு முன்கோவி. ஸோ வந்து இவர் சொல்கிற மாதிரி அவள் தான் தன்னை தானே காயப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. எல்லாரும் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார். ஆனால் இது வந்து அவங்களுடைய சகோதரியான ரேஷ்மி வந்து வரவும் தான் இந்த கேஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் எடுத்து மறுபடியும் இவர் மேலே ஒரு பழி போடும்படி ஆகி அதன் பிறகு அவர் வந்து ஃபைனலாக அவர் வந்து விடுவிக்கப்பட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.